நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 23/4/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 5 மற்றும் 6. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30-12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று பிற்பகல் 12:14 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:51 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை சித்த யோகம், பின்பு காலை 7:51 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:51 வரை புனர்பூசம், பின்பு பூசம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு பிறருடைய நலனில் அதிகம் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி இலக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. பண பரிவர்த்தனையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்துவதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். பேச்சின் இனிமையால் காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். எதிலும் தாமதமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதிர்ப்புகள் இன்று விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான போக்கு கண்டிப்பாக மாறும். எதிலும் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். போட்டி பொறாமைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். மாற்றங்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று பிரச்சனைகள்ல கண்டிப்பாக தீர்வும் கிடைக்க கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும். விட்டுக் கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பொறுமையுடனும் பொறுப்புடனும் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். தேவையில்லாத வீண் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு தாமதம் ஏற்படுத்திய காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பிற நலனிலும் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி செல்லக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பேச்சின் இனிமையால் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. பரணி. இன்று நீங்க நேர்மையுடன் செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வீண் விவாதங்கள் ஏதும் பேச வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஒரு மனதாக அனைவரிடமும் பழகுவீர்கள். இன்று உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் நாளாக இருக்க கொடுங்க. கிருத்திகை. இந்த நாள் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பண பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. பிறர் நலனில் நீங்க அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மன தெளிவு இன்று ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இந்த நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையும். நண்பரிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். அதிக உழைப்பினால் தொழில் வியாபாரம் வளர்ச்சி இலக்கை அடையுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். தாயின் அன்பும் ஆசியும் மனசுக்குள் நம்பிக்கை கொடுக்குங்க. இன்று வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். எதையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடிவிடுங்க.
வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். எதிர்பாராத திருப்பங்களால் திடீர் நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. எதிர்ப்புகள் இன்று விலகி செல்லக்கூடும். காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். முக்கியமாக ரிஷப ராசினியர்கள் அதிகம் காரமும் வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை முதலில் சுறுசுறுப்பாக்குங்கள். சோம்பேறித்தனத்தை விட்டுவிடுங்கள். இன்று கையில் வரக்கூடிய காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். பெண்கள் இன்று நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். நேர்பட பேசுவீர்கள். நேர்மையை வெளிக்காட்டிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதலில் சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். கண்டிப்பாக காதல் கைகூடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குழப்பமான காதலுக்கு கூட முடிவு கட்டுவீர்கள். இன்று மாணவர்களுக்கு கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். படிப்பில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவ கண்மணிகள் தேர்வுகளுக்கு தயாராகுங்கள். முடியும் பட்சத்தில் அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று காரியத்தில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் இன்று ஏற்படக்கூடும். மனசுக்குள் இன்று மச்சற்ற மகிழ்ச்சி கொடுங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். நண்பரிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தாயின் அன்பும் ஆசையும் மனசுக்குள் நம்பிக்கை கொடுக்குங்க. பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீண் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். மிருக சிரிச்சம். நட்பின் மூலம் நல்லது நடக்கக்கூடும். மன அமைதியும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நமக்கு மட்டும் நல்லது நடக்கவில்லை என்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடும். கவலைப்பட வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பொறுமை இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. எதிர்ப்புகள் விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அடுத்தவர் வாங்கும் பொருளுக்கு பேரம் பேசாதீர்கள். அதே போல யாருக்கும் உதவிகள் செய்கிறேன் என்று எதையாவது செய்ய போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். கொஞ்சம் நீங்க அமைதியை வெளிப்படுத்திக் கொண்டு எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு மனக்குழப்பம் அடைய வேண்டாம். அளவான பண வரவு கிடைக்கும். போட்டி பந்தயங்களை வெற்றி இருக்குங்க. இழுபடியாக இருந்த காரியங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. வியாபாரத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். விரும்பிய காரியத்தை நிறைவேற்ற தேவையான மனோபலம் கிடைக்குங்க. எதிலும் உற்சாகத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக கையில் வந்து சேரக்கூடும். புதிய நபர்களின் நட்பும் அதனால் மன மகிழ்ச்சியும் கொடுங்க. வியாபார நோக்குடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு கூட முடிவு கிடைக்க கொடுங்க. பெண்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும். காதல் கைகூடுவதற்கு பொறுமை வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இன்று மாணவர்கள் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்குங்க. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. மாணவருக்கு இன்று பொறுமை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையுங்க. யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இன்று முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும்.
மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று பிரச்சனைகளை தீர்க்கும் நாள் என்றே சொல்ல முடியும். திருவாதிரை நட்பு வட்டம் விரிவடையும். காரியங்கள் ஓரளவு கை கொடுக்கும். முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திடீர் பணவரவுகள் இருக்கக்கூடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இன்று உங்களுக்கு தொழில்நுட்ப அறிவை பலப்படுத்தி வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். புனர்பூசம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக காணப்படுவீர்கள். விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை பயணத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சமூக பொறுப்புகள் இன்று ஏற்படக்கூடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். உற்சாகத்துடன் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கூடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்க கூடுங்க. இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் பேசினால் வெற்றி ஏற்படக்கூடும். வாழ்க்கை பயணத்தில் வெற்றி இலக்கை நோக்கி கண்டிப்பாக செயல்படுவீர்கள். லட்சிய நோக்கோடு வாழ்க்கை இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. பார்த்து பக்குவமாகத்தான் எதையும் வழிநடத்த வேண்டும். பண பரிவர்த்தனை உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்துல கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். மற்றவர் விஷயத்தில் துளி கூட தலையிட வேண்டாம். இஷ்ட பொருள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடும் செய்யக்கூடிய சூழலும் இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். பொறுமையாக எதையும் செயல்படுத்துங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதி கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்குங்க. ஆனால் மனசுக்குள் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். உறவினர்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் தான் குழப்பத்தை ஏற்படுத்தும். காதல் கை கொடுக்குமா கொடுக்காதா என்ற எண்ணத்தை கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக கல்வியில் கற்றுக்கொள்வீர்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்கள். வெற்றியும் பெற முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று நீங்க துளி கூட குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. உணவு விஷயங்களை கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். இன்று யாரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. தயவு செய்து முன்கோபம் மட்டும் வேண்டாம். இன்று வாழ்க்கை பணத்தில் வெற்றி இலக்கை அடைய முடியும் நாள் என்றே சொல்ல முடியும். பூசம் இன்று குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யுங்க. வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியுங்க. பிள்ளைகள் விஷயத்துல கவனமாக செயல்படுங்கள். முன்கோபம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. ஆயில்யம் குழப்பமான மனநிலை இருக்கும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களுக்கான கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை பயணத்தில் வெற்றி இலக்கை கண்டிப்பாக அடைய முடியுங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்க கொடுங்க. வீணான பிரச்சனைகளை மட்டும் தலையிட வேண்டாம். இன்று விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இந்த நாளை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். சிலர் பேச்சு உங்களுக்கு மனசுக்குள் சங்கடத்தை உருவாக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும். வளர்ச்சி பெறுவதற்கு கூடுதலாக பணிபுரிவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். அத்தியாவசிய செலவுகளை இன்று நீங்க பயன்படுத்திக் கொள்வீர்கள். வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. தேவையான பாதுகாப்புகளை இன்று பின்பற்ற வேண்டும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூடிவிடும். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்பட்டுவிடும். எண்ணற்ற சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. வேலை வலுவும் குறைந்து விடக்கூடும். திறமையான பேச்சின் மூலம் சக ஊழியர்களின் நட்பை பெறுவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு கண்டிப்பாக வேகம் கூடிவிடுங்க. நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. இன்று நீங்க மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஏற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிம்ம ராசினியர்களுக்கு மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்பட கொடுங்க. சில காரியங்கள் நடக்கவில்லை என்ற கவலையும் இருக்கும். பயப்பட வேண்டாம்.
பொறுமையாகவும் நிதானமாகவும் நடக்கும். கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்றுமில்லை. என்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். சின்ன விஷயத்திற்கும் கோபம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது வெற்றி கொடுக்கும். இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக மாற்றி அமைத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. காதல் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக இருங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை கொஞ்சம் நீங்க பொறுப்புடன் இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கொஞ்சம் யோசித்து எதையும் செயல்படுத்துங்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. இன்று மாணவ கண்மணிகள் எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்குங்க. வராமல் நின்ற பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பண பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கட்டுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பயணத்தில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மனக்குறை இருந்தது கண்டிப்பாக சரியாகும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். நல்லவைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பூரம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேர கொடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுங்கள், அது போதுங்க. உத்திரம். சிரமங்கள் படிப்படியாக சரியாகும். நேர்மையை வெளிப்படுத்தி காரியம் ஈடுபட முடியும். உற்சாகமாக பணிகளை இன்று நீங்க ஈடுபடுவீர்கள். மனப்பதட்டம் கொஞ்சம் அடையுங்க. வீணான விவகாரங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். நல்லவை எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நட்புடன் இன்று நீங்க அமைதியுடன் செல்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். கன்னி ராசி நேயர்கள் இந்த சுகபோக வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. நண்பரின் உதவி கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். புத்துணர்ச்சியுடன் இந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. வியாபார தொழில் வளர்ச்சி இன்று சீராக இருக்கக்கூடும். புதிய பரிமாணம் ஏற்படக்கூடும். உங்க நல்ல மனசையெல்லாம் மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. ஆதாய பணபரமும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் ஈடுபடுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றி விடுவீர்கள். எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள். முடிவுகளில் மட்டும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்குங்க. சிரமங்கள் கொஞ்சம் இருந்தாலும் அதனை சரி கட்டிவிட முடியும். இந்த கன்னி ராசினியர்களுக்கு பண வரவு சீராக இருக்கும். பங்கு சந்தைகளில் லாபம் கிடைக்கும். கனிவான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று பெண்களுக்கு அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. இன்று காதலில் மட்டும்தான் சிரமம் இருக்குமே தவிர இருந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் இருங்கள். எல்லாம் நடக்கும் வரை பொறுமையாக இருங்கள். இன்று மாணவர்கள் குழப்பம் அடைய வேண்டாம். ஏனென்றால் பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் எதுவும் செய்யாதீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். விளையாடும் பொழுது சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சின்ன விஷயத்திற்கும் கொஞ்சம் கோபப்படுவீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நேர்மை வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று மன பதட்டம் கொஞ்சம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். முன்னேறி செல்ல முடியுங்க. யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். பொறுமையை கடைபிடித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும்.
அஸ்தம், இன்று மனம் தளராமல் செயல்படுவீர்கள். புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். உற்சாகத்திற்கெல்லாம் இன்று குறைவு இருக்காது. முடிஞ்ச அளவு காலையில் மட்டும் சீக்கிரமாக எழுந்திருங்கள். வியாபார நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சமாளித்து விட முடியுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. மனதில் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை, அளவான பண வரவு கிடைக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. சுகமான நித்திரையும் இன்று ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். இனிய கனவுகள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மிகவும் அக்கறையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். எடுக்கும் முடிவுகளும் மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டும். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. இன்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும். கமிஷன் துறை, பங்குச் சந்தை போன்றவற்றில் லாபம் ஈட்டிக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசி நேயர்கள், இன்று நீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்மறையாக இருந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். அனுகூலமான நல்ல சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. புதியவர்களின் ஆதரவில் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராகும். பணியாளர்களுக்கு சலுகை கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்தபடி நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்குங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கப்பெரிய சூழல் இருக்குங்க. இடமாற்றத்துடன் பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கக்கூடும். குடும்ப பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக தீரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமைய கொடுங்க. நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்து விடக்கூடும். சில இடங்களை மட்டும் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் எல்லாம் நடக்க கொடுங்க. பெண்கள் இன்று அவசரப்பட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு வராமல் என்ற பணம் வரக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும். காதலில் நீங்க தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கல்வியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக பொறுப்புகள் கொடுங்க. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று நீங்க பொழுதுபோக்காக பேசுவரிடம் விலகி இருப்பது ரொம்ப நல்லது. புதிய அனுபவங்களை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். எதிர்மறையாக இருந்த சூழல் கண்டிப்பாக மாறும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் தேடி வர கொடுங்க. குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இன்று உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சுவாதி, நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்னும் முடிவு கட்டுவீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று உங்களுக்கு நிகழ்கால தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. விசாகம், பொறுமையின் சின்னமாக காணப்படுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். கனவுகளும் உங்களுக்கு நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் பொறுமையாக சென்று வர பாருங்கள், அது போதுங்க. தயவு செய்து முன்கோபம் பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்று சொந்த பந்துகள் வருகை இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் குடும்ப விவகாரத்தை பற்றி பேச வேண்டாம். தொழில் வியாபாரம் தாமத கதியில் தான் இயங்க கொடுங்க. வியாபார நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்குங்க. எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். வாழ்க்கையில் இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சாமர்த்தியமாக செயலாற்றக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சில நேரத்தில் இடம் பொருள் தெரியாமலும் செயல்பட்டு விடுவீர்கள். மனசுக்குள் தன்னம்பிக்கையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மன கட்டுப்பாட்டுடன் இருப்பது ரொம்ப நல்லது. உணவு கட்டுப்பாடும் ரொம்ப முக்கியம். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல வேலைக்கான உத்தரவாதம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். விருச்சிகம் ராசினியர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயம். பெண்கள் இன்று கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். சில காரியங்கள் நடக்கவில்லை என்று கவலைப்படுவீர்கள். பெண்களுக்கு சில இடங்கள்ல யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். பயப்பட வேண்டாம். இன்று காதல் மட்டும் சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. அவசரப்படாமல் செயல்படுவது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டுங்க. என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள்.
யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். அது மட்டும் இல்லைங்க, இன்று காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு கொஞ்சம் படியுங்கள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சூழல் பிரகாசமாக இருக்குங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நல்லாக இருக்கக்கூடும். அதிக உழைப்பு உங்களுக்கு வெளிப்பட கொடுங்க. பொது விவகாரங்களை மட்டும் கருத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம். நெருக்கடியான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறுங்க. உடல் உழைப்பு உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. வீடு வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. சக நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. முன்கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் வீண் செலவுகளை நீங்க குறைக்கலாம். வீண் வாக்குவாதங்களையும் குறைக்கலாம். கோபம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டை. பொறுமையின் சின்னமாக இருக்க வேண்டும். அமைதியை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். முன்கோபத்தின் காரணமாக சில பிரச்சனைகள் எழக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு ரகசியத்தையும் பற்றி பேச வேண்டாம். அதேபோல் இடம் பொருள் தெரியாமலும் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். இருந்தாலும் நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. என்ன ஒன்று முன்கோபம் வெளிப்படக்கூடும், அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள், இந்த அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. அதே போல் நிகழ்வுகளும் மாறுபட்டதாகவே அமைந்துவிடக்கூடும். பொதுவான காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். உறவினர் வருகை இருக்க கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. இன்று பெண்கள் மற்றும் நகைகளை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். முன்கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க முடியுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். வீண் செலவை தடுக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்ட முடியும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். மிகவும் பொறுமையுடனும் கவனமுடனும் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். போட்டி பொறாமைகளும் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதனை கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். இன்று உணவு கட்டுப்பாடு வேண்டும். வாயு பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெண்களுக்கு வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். என்ன ஒன்று முன்கோபம் கொஞ்சம் வெளிப்பட கொடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். இன்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. தொழில் போட்டிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். விரைவாக பணிகளை முடித்து வெற்றி வாகை சூட முடியுங்க. சக நண்பர்களின் ஆதரவும் கிடைக்க கொடுங்க. பொறுப்புடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. போராடம். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்திற்கெல்லாம் குறைவிருக்காது. நிகழ்வுகள் மாறுபட்ட தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பொது விவகாரங்கள் தலையிடும்போது மட்டும் கவனம் இருக்கட்டும். அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கோபமான பேச்சுக்கள் வேண்டாம். இன்று விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். விவேகமுடனும் காணப்படுவீர்கள். எது எப்படியோ வாகனத்தில் செல்லும்போது மட்டும் பொறுமையாக சென்று வர பாருங்கள். உத்திராடம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அன்புடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பிரச்சனைகளும் வேண்டாம். வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நல்லவைகள் தேடி வர கொடுங்க. சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும்.
திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். மனசுக்குள் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. நிகழ்வுகள் அனைத்தும் மாறுபட்டதாக அமைந்துவிடக்கூடும். பொது விவகாரங்களில் நீங்க கருத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் அதிக உழைப்பு தேவைப்படக்கூடும். நன்மை கண்டிப்பாக வரக்கூடும். உறவினர் வகையில் செலவுகள் ஒரு பக்கம் கொடுங்க. இன்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். மகரம் ராசினியர்களுக்கு வாய்ப்புகள் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். மனசுக்குள் நிம்மதியும் பெருமிதமும் நிறைந்து காணப்படக்கூடுங்க. தொழில் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. செல்வ செழிப்பான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். அதிக அளவில் பண வரவும் இருக்கும். சேமிப்பாக மாற்ற வேண்டும். வீணான செலவுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவுகள் வரக்கூடுங்க. எதிலும் கட்டுப்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். திடீர் பண தேவைகள் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வாடிக்கையாளரிடம் நிதானமாக பேசுவது நல்லது. வழக்கு விவகாரங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். குடும்ப சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நன்மை உண்டாக கூடும். எல்லோராலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக கூடுங்க. எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக கூடும். மகரம் ராசினியர்கள், எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை தான் குழப்பம் இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கு அமைதி வேண்டும். தேவையில்லாத சந்தேக பார்வை வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல் பெண்கள் வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக தேடி வரக்கூடும். மனசுக்குள் நிம்மதியும் பெருமிதமும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபார நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்கக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு இன்று நீங்க முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று நீங்க தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. திருவோணம், வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதம் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இரு சக்கர வாகனத்தை இயக்கும் பொழுது பொறுமை வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. சுகமான நித்திரையும் வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு காரியங்கள் கைகூடி முன்னெடுத்து ஏற்படுத்தி கொடுக்கும். அவிட்டம், நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும், பயப்பட வேண்டாம். யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். பண பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். தாராள பணவரவு கிடைக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மனதின் நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி சென்றால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கும்பம் ராசினியர்கள், இன்று பல நெருக்கடிகளை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்ப்புகளும் ஓரளவு நிறைவேறக்கூடும். கால தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செய்வீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். வீண் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். இன்று திருப்தியான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். வாடிக்கையாளர் உங்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பார்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் போன வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். சந்தோஷமான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. திடீர் பண தேவை ஒரு பக்கம் இருக்கும். ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வியாபார நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. பெண்கள் இன்று இரவும் பகலுமாக உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் யாருடனும் வீண் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுக்களை ஏறக்கட்டி விடுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பெண்கள் எது சரி எது தவறு என்று யோசித்து பேசுவது மிக சிறப்பு. தந்தையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதல் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். அமைதி காண வேண்டும். காதல் கண்டிப்பாக கைகூடும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க. இன்று மாணவர்கள் தனித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று மட்டற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மனமும் இன்று பக்குவமாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். இன்று சுகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது வெற்றி கொடுக்கும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம். விருப்பமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மனசுக்குள் நிம்மதியான சூழல் வெளிப்படக்கூடும். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். என்று வீணான விஷயங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். முடியாத காரியங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. பய உணர்வு கொஞ்சம் இருக்கும். அதனை மாற்றிக்கொள்ளுங்கள். போராட்டாத்தி. நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மாற்றங்களும் ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆன்மீக எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். எதிர்மறையாக செயல்பட்டவரிடம் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. இன்று மாற்றங்கள் நிகழ்வதற்கான சூழல் இருக்குங்க. பயணங்கள் ஓரளவு வெற்றி கொடுக்கும். இருந்தாலும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். வீணான விவகாரங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை எல்லாம் அதிகப்படுத்துவீர்கள். மனசுக்குள் ஆன்மீக நம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் செழிக்க புதிய வழி கண்டிப்பாக பிறக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பண வரவும் கண்டிப்பாக நன்மையை கொடுக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிறைந்து காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். நல்ல பலன் உங்களை தேடி வர கொடுங்க. பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைகள் திருந்து விடும் நாளாக இருக்க கொடுங்க. சில இடங்களை நீங்க விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. தைரியத்தை மட்டும் வரவழைத்துக் கொள்ளுங்கள். நடப்பவையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைக்கே. சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சில காரியங்கள் தாமதமாக நடக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. எதிலும் யோசித்து செயல்படுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்களை இன்று சீரானதாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். புதிய தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்குவீர்கள். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். பல நெருக்கடிகளை கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. காதல் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாக்குங்க. காதலை நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பதற்றம் கொள்ள வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. கல்வியில் சாதிக்க முடியும். உயர்கல்வி மனசுக்கு பிடித்தாற் போல் அமைந்துவிடக்கூடும். பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். இனிமையாக பேசி காரியங்களை கண்டிப்பாக சாதித்து காட்ட முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். நல்ல விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக செழிக்க கொடுங்க. புதுமையான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். மனசுக்குள் ஆன்மீக நம்பிக்கை ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உத்திரட்டாத்தி. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் பொது விஷயத்தை பற்றி பேச வேண்டாம்.
நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். பொது விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். ரேவதி, மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சாமர்த்தியமாக செயலாற்றி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சில நேரத்தில் நீங்க இடம் பொருள் தெரியாமலும் பேசிவிடுவீர்கள். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளாம் இல்லைங்க. நல்லவைகள் கண்டிப்பாக தேடி வர கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.